அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டாம் ஃப்ரம் ஒயிட் கோட். இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மலையாள படம். அது என்னென்னா குருவாயூர் அம்பல நடிகள். அதாவது என்னென்னா குருவாயூர் அந்த கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு வாசலில் முன்புறம் அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் தான். அதுதான் அந்த படத்தோட டைட்டில். படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரெண்டு கேரக்டர். ஒன்று வந்து பிருத்திவிராஜ், இன்னொன்று வந்து பெசில் ஜோசப். இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி சொல்ல முடியாது, அது மாதிரி ஒரு விஷயம் தான். என்னன்னா படம் ஸ்டார்டிங்கில் வந்து பிருத்விராஜோடைய தங்கச்சியை வந்து அந்த பெசில் ஜோசப்ங்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பேசி வச்சுட்டாங்க. பெசில் ஜோசப் வந்து துபாயில் இருக்கார். இப்போ துபாயிலேருந்து ஒரு 10 days கழிச்சு கேரளாவுக்கு வராரு. கேரளாவுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. இப்போ அதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் பெசில் ஜோசஃபும் பிருத்விராஜோட தங்கச்சியும் அப்பப்போ பேசிப்பாங்க இல்லையா, ஃப்ரீக்வெண்ட்டாக மாப்பிள்ளை பொண்ணுனா பேசிப்பாங்க. இப்போ இதில் வந்து என்ன ஒரு காமெடினா, பிருத்விராஜும் பெசில் ஜோசஃப் ரொம்ப க்ளோஸாக பேசிப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணு க்ளோஸாக பேசிக்கிறத தாண்டி பிருத்திவிராஜும் பெசில் ஜோசஃபும் ரொம்ப க்ளோஸாக பேசிப்பாங்க. அதான் இங்கே வந்து ஹைலைட்டான விஷயம். எந்த அளவுக்கு அப்படின்னா, பெசில் ஜோசஃபுக்கு ஒரு பாஸ்டில் ஒரு லவர் வந்திருப்பாங்க. அந்த லவர் வந்து விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு பெசில் ஜோசப் வந்து அந்த பொண்ணை வந்து கேவலமாக பேசுறது, திட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரே தண்ணி அடிச்சு ரெகலை பண்ணுறது. அதை வந்து பிருத்திவிராஜ்கிட்ட வந்து மனக்குமுறலாக சொல்கிறது. இதுக்கு வந்து பிருத்திவிராஜ் வந்து ஆறுதல் சொல்லி இப்படியே போயிட்டுருக்கோம். படம் வந்து ஒரு கட்டத்தில் அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி துபாயிலேருந்து கிளம்பி கேரளாவுக்கு வராரு. கல்யாணம் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் பிருத்திவிராஜுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும். அந்த பொண்ணு வந்து பிருத்திவிராஜ் சண்டை போட்டு கொஞ்சம் அவங்க வீட்டில் இருக்கும். ஏன்னா பிருத்திவிராஜ் ரொம்ப கோவக்காரன் அப்படிங்கிறதுனால. இப்போ என்ன ஆகுது, அந்த பெசில் ஜோசப் துபாயிலேருந்து கேரளாவுக்கு வந்தாப்புல இல்லையா, அவர் வந்து பிருத்திவிராஜை பார்க்க வரப்போ என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜோட ஒய்ஃப் தான் பெசில் ஜோசஃபோட பழைய லவராக இருந்திருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டில் வர ஒரு பாட்டு தான் என்னென்னா, அந்த ஃபேமஸான பாட்டு இப்போது ரீல்ஸ்லேருந்து எல்லாருமே போயிட்டுருக்கு, அந்த அழகிய லைலா. அந்த பாட்டை வச்சு இந்த படத்தையே ஹைலைட் பண்ணி தூக்கிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் அந்த பாட்டு யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பாட்டு யூஸ் பண்ணி படத்தை வந்து பயங்கர ஹிட் ஆக்கிட்டாங்க. இதில் இப்போது இது வந்து ரொம்ப எளியாக நடந்துடும். படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hourலேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் பழைய லவர் தான் பிருத்திவிராஜோட ஒய்ஃப்னு. இது ஒரு கட்டத்தில் பிருத்திவிராஜ் தெரிஞ்சு இந்த கல்யாணம் பிருத்திவிராஜோட தங்கச்சிக்கும் இவனுக்கும் கல்யாணம் எப்படி நடந்துச்சு, இந்த இடத்துல என்னென்ன காமெடிலாம் பண்ணாங்கிறது தான் படம். காமெடி ஒர்க் அவுட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லாவே திரைக்கதையுமே எழுதியிருக்காங்க. இதில் என்னென்னா, நம்மளுக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிருது விஷயம், இவ்வளோதான்னு தெரிஞ்சிருது. இருந்தாலுமே நம்மளை என்கேஜ் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா கடைசி வரைக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னடா இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்புறம் என்னடா அப்படிங்கிற நம்மளை யோசிக்க வைக்கலாம். அது இருந்தாலுமே அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நம்மளை எப்படி என்கேஜிங்காக கொண்டு போய் கடைசியில் குருவாயூர் கோவிலுக்கு முன்னாடி அந்த விஷயம் எப்படி நடக்குதுங்கிறது தான் கிளைமேக்ஸாக வச்சுருப்பாங்க. ஆன் த ஹோல் பார்த்திங்கன்னா, காமெடி ட்ராக்டாக இருக்கட்டும், அந்த பாட்டை ப்ளேஸ் பண்ண இடமா இருக்கட்டும், இது நடுவில் அந்த லவ்வை பற்றி இவங்க சொன்ன விஷயமா இருக்கட்டும், பாஸ்ட் லைஃப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விஷயமா இருக்கட்டும், கடைசியில் அதை ஜட்ஜ் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறப்போ ஆன் த ஹோலாக ஒரு சூப்பராக அழகாக படத்தை முடிச்சிருப்பாங்க. இது எல்லாருக்குமே இந்த படத்தில் ஈக்குவலாக வேலை செஞ்சுருப்பாங்க. எந்த ஒரு தொய்வுமே இருக்காது. இது வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது, ரொம்ப மொக்கையாக இருக்குது, இல்லை வந்து காமெடியே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கரெக்டாக எல்லா இடத்தையுமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நம்மளை என்கேஜ் பண்ணி கூப்பிட்டு போய் முடிக்கிறப்ப நம்மளுக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல். ஆஹா, ஒரு பரவாயில்ல, ஒரு நல்ல படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது இப்போ நிறையா மலையாள படத்துக்கு அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருவானுங்க. ரொம்ப மொக்கையாகவும் எடுத்துட மாட்டானுங்க, ரொம்ப ஓவராகவும் கொடுத்துட மாட்டானுங்க. கரெக்டாக அந்த ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு வரப்போ நம்ம குறை சொல்ல முடியாது. சரி, ஓகே, ஒரு டைம் பார்க்கலாங்கிற ஃபீலை கொடுத்துட்றாங்க. அது மாதிரி குருவாயூர் வந்து அபோவ் ஆவரேஜ் தான். ஒரு நல்ல படம் தான் அது, யாரும் குறை சொல்ல முடியாது. எவ்வளோ என்கேஜிங்காக வச்சு எவ்வளோ அழகாக அதை சொல்லியிருக்காங்க தான் முக்கியம். படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ஒரு மெசேஜுமே இருக்குது. அது என்னென்னா, அந்த ஒரு பாஸ்ட் லைஃப்பை நம்ம எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இப்போங்கிறத ஒரு மெசேஜாகவும் சொல்லியிருப்பானுங்க. ரொம்ப அழகாக அந்த படம் எடுத்திருக்கானுங்க. காமெடியாக கடைசி வரைக்குமே கொண்டு போய் அழகாக அந்த படம் முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களாம் ஒரு டைம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துடணும். ஹாட்ஸ்டாரில் இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இப்போ எல்லோரும் ஒரு டைம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.